படம் பிடிச்சிருந்தா உனக்கு? சாட்டிஸ்ஃபைட்னா ஓகே மூவி எனக்கு அவ்வளவுதான். மற்றபடி பெருசா நம்ம பார்த்தோம்னா ஒரு படத்தை பார்த்தோம்னா ஒரு தாக்கம் இருக்கலாம், தாக்கம் இல்லை. ஸ்க்ரீன் பிளே வேற லெவல் இருக்கும். எங்கேயுமே நம்ம மிஸ் பண்ற மாதிரி இருக்காது, செம்மையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஹியூமருங்களா கொஞ்சம் ஓகே. படத்துல காமெடி காமெடி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடி இருந்துச்சு, அதில் கொஞ்சம் நானே சிரிச்சிட்டேன், ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்டோரி ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து ஒருத்தன் வந்து எப்படி வெளியே வரா, அவருடைய கஷ்டங்களை கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. எண்டில் வந்து அதனுடைய இம்பாக்டை கொஞ்சம் இன்னும் நல்லா சொல்லியிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா படம் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக சாங் அண்ட் ஃபைட்லேயே படம் ஃபுல்லாகவே போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்குமான்னு தோணுது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸ் பார்க்கலாம். அதாவது சின்னவங்க பெரியவங்க இல்லை, எல்லாருமே ஃபேமிலியோட. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஜாலியாக இருக்கும். ஒரு சாங்க்கு மட்டும் வராங்க ப்ரோ, நல்லா இருந்தது. ஏன் எல்லாருமே சன்னி லியோனே குறிப்பிட்டு கேட்டுருக்கீங்க, ஆனால் அவங்க சாங் வந்து பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. பிரபு டப்பா ஃபைட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. படத்துல உனக்கு பிடிச்ச விஷயம் ஃபைட் தான் பிடிச்சிருந்தா? படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ட்ராகு. அண்ட் படம் ஃபுல்லாகவே பிரபுதேவா தான் கொண்டு போனார். மியூசிக் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அங்கங்கே பிரபுதேவாவை எப்படி கொஞ்சம் ஹைலைட்டாக காட்டணுமோ அவருடைய டான்ஸ் வைஸில் அந்த மாதிரி ஹைலைட்டாக பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சா கேட்டால் பார்த்தா அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நம்ம பிரபுதேவா சாரே அவருடைய பாடி லாங்குவேஜே நம்மளுக்கு கொஞ்சம் அங்கங்கே சிரிப்பு விட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அவர் கொண்டு வந்துட்டார். அண்ட் ஓவரால் பார்த்தா பிரபுதேவா சாருக்காக பார்க்கலாம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் பேட்டர் ஆப் மூவி. சினிமாவுக்கு வந்து எல்லா துறையிலுமே வந்து வாய்ப்பு தேடி அலையிறாங்க இல்லையா, தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். அவ்வளோதான். ஓகே சார், நல்லா தான் பண்ணியிருக்காங்க. வேற ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க? ஹீரோயின் ஓகே சார், அந்தளவுக்கு ஸ்கோப் அவங்களுக்கு பெருசாக இல்லை. பட் ஆனால் கதையில தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. கதையாக ஓகே. இப்போ அதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ சினிமாக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே சினிமாவில் இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்களுக்கு வந்து இது கனெக்ட் ஆகும். இந்த படம் ஜென்ரல் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுமான்னு தெரியாது, ஆனால் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் இவங்க கனெக்ட் ஆகும். சாங்ஸ் வேணுமா, சாங்ஸ் இருக்கு. டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்கு. மியூசிக் வேணுமா, மியூசிக் இருக்கு. டைலாக்ஸ் வேணுமா, டைலாக்ஸ் இருக்கு. எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஃபேமிலியோட வந்து பாருங்க. இட்ஸ் அ ஃபேமிலி பிக்சர், எல்லாருமே பார்க்கணும். தமிழ் ஆடியன்ஸ் கூட கண்டிப்பாக பார்க்கலாம். இட்ஸ் அ குட் மூவி. ஆக்சுவலி அந்த ரெக்கார்ட் இருக்குல்ல, அந்த 23 years ஆஃப் ரெக்கார்ட், அந்த ரெக்கார்ட் வந்து இது பிரேக் ஆயிடுச்சு. அந்த ராஜமௌலி மூவி பண்ண நெக்ஸ்ட் மூவி வந்து ஃப்ளாப் ஆயிடும், அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அந்த சென்டிமெண்ட் வந்து இந்த மூவியோட பிரேக் ஆயிடுச்சு. இட்ஸ் அ பிளாக் பஸ்டர் மூவி. விஎஃப்எக்ஸ் வேற லெவல் ப்ரோ. அது அந்த விஎஃப்எக்ஸ் வந்து அனிருத்தோட மியூசிக் வந்து நல்லா பெனிஃபிட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். No. We should not compare like that. It's like that, but it should not compare like that. Nice movie. படம் ஃபுல்லா ஆக்ஷனாவே. மோஸ்ட் ஆஃப் த மூவி ஆக்ஷன் தான். இது ஆக்சுவலி ஆக்ஷன் ஃபிலிம் ரைட். இட்ஸ் அ மாஸ் மூவி ரைட். அந்த மாஸ் வந்து கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க என்டிஆர்ல இருந்து. அது ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஓகே, ஆவரேஜ். பட் இதில் என்னன்னா பிரபுதேவா அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அவரோட எனர்ஜி த்ரூ அவுட் இந்த படத்தில் எவ்வளோ ஃபுல்லாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்காரு. அதே 90s எப்படி பார்த்தோமோ அது வரைக்கும் அப்படியே தான் இருக்காரு. அவருக்கு வயசாச்சுன்னெலாம் சொல்ல முடியாது. முக்கியமாக சன்னி லியோன், சன்னி லியோன்லாம் யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிங்களோ இதில் ஒரு 3 நிமிஷத்துக்கு சன்னி லியோனை வந்துட்டு விரும்பி பார்க்கலாம். அவங்களுக்காகவே இந்த படம் வந்துட்டு ஹிட் ஆகணுன்றது நான் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு ஹீரோயின் இதில் வேதிகா மேடமாக இருக்கட்டும் சரி, மீதி இன்னொன்று ஒரு ஹீரோயின், அதில் எதுக்கு 2 ஹீரோயின் தெரில, இதில் ஒரே ஒரு ஹீரோயின் தான். அவங்களுக்கு தான் அந்த ஒரு ஸ்கோப் இருக்குது. அண்ட் அவங்களோட ஆக்டிங்கும் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி சக்கரை கட்டியில் வேதிகா மேம் வந்துட்டு ரொம்ப விரும்பி பார்த்தோமோ அதே மாதிரி இதில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. ஸோ பேட்டர் ஆப் பார்க்கலாம், நல்லா இருக்கு. பட் சொல்லிக்கிற அளவுக்கு படத்தில் பெருசாக எதுவும் இல்லை. இமானோட மியூசிக்கும் பிரபுதேவோட டான்ஸுக்கும் ஓகே, சூப்பராக இருக்கு. மற்றபடி ஃபைட் சீன்லாம் நல்லா இருக்கு. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை படத்தில். ஃபேமிலியோட போய் பார்க்க வேணாம், ஃப்ரெண்ட்ஸோட போய் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். அவ்வளோதான். படத்தில் இஷ்டத்துக்கு செகண்ட் ஹாஃப்ல பாட்டு இருக்குன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் ஏதாவது ஒர்க் ஆச்சா? நல்லா இருந்ததா? பாட்டு நல்லா இருக்கு, டான்ஸ் நல்லா இருக்கு. இஷ்டத்துக்கு இருக்குலாம் இல்லை, பார்க்குறவங்க பார்க்கலாம். படத்தில் வந்து ஸ்டோரி சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, ஒரு சின்ன லைன் தான். ஓகேவா போகுது. இப்போ சன்னி லியோன் அவங்க வந்திருக்காங்க. சன்னி லியோன் யாரு ப்ரோ? சும்மா முழுக்க வந்து ஒரு டான்ஸ் அண்ட் ஃபைட்டு தான் இருக்கு. பிரபுதேவோட ஃபேன்ஸ் வந்து படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதான் ஃபுல்லாக அந்த டான்ஸ் சம்மந்தமானவங்க பிரபுதேவா சாரோட அவங்களுக்கு இந்த படம் ஓகே. அவரை எப்போவுமே எப்படி ஒரு ஆடியன்ஸ் அவர் பேசியிருக்கோ அவங்க வந்து அந்த படத்தை விரும்பி வைப்பாங்க. இமான் மியூசிக் ரொம்ப அந்த பழைய இதில் தான் இருந்தது, புதுசாக எதுவுமே தெரியல. ரொம்ப
அந்த அவர் பழைய ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போட்டார், 10 வருஷம் முன்னாடி அதே மாதிரி தான் தவிர புதுசா இப்போ உள்ள ட்ரெண்டுக்குள்ள மாதிரி இல்லை, வைபா இல்லை. உண்மை தான், அது நீங்க பார்த்தாலே எனக்கு தெரியும். ஹீரோயின் அவங்க இப்போ ரீசெண்டா அவங்களுடைய வெப் சீரிஸ் அந்த மாதிரி பார்த்ததால அவங்க திரும்ப அவங்களுக்கு கம்பேக் மாதிரி இருக்கு. அவங்களுக்கு பெருசா ஒன்றும் இல்லை சார். பிரபுதேவா தான் படம் ஃபுல்லாவே அவர் தான் கேரி பண்றாரு, எதுவுமே இல்லை. காமெடி சாங்கு சொல்லவே வேணாம். அதே போல இந்த படத்தை ஃபைட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. தாறுமாறா புரியல. ஓகே, நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது மலையாள டைரக்டர் அப்படின்னு சொன்னா கூட அவங்க எல்லாமே எப்பயுமே ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பின்னாடி அதில் ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருப்பாங்க. அதே போல இதுலையும் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் தான். கண்டிப்பாக வாட்ச். மியூசிக் ஓகே தான் சார். சாங்ஸ் எக்கச்சக்கமாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். அது மட்டும் என்னோட ஃபீட்பேக். இல்லை, 2 ஹீரோயின் தாண்டி ஒருத்தவங்க தான். அந்த அளவுக்கு வேதிகை மட்டும் கொஞ்சம் லீடாக பண்ணுறாங்க. ஆமாம். அவர் நல்லா பண்ணியிருக்காரு சார். அவரும் சின்ன ரோல் இருந்தாலும் ஓகே. அதான் அந்த சினிமாவில் உள்ள பாலிடிக்ஸ் தான் சின்னதாக அவங்க வெளிப்படையாக காமிச்சிருக்காங்க. அது எப்படி அந்த அவ்வளோ போல்டாக எடுத்தாங்க தெரியல. அது அவ்வளோதான். டான்ஸும் ஓகே தான் சார். அந்தளவுக்கு அதில் ஸ்கோப்பாக அவங்க காட்டல. அவங்க அதை கதையாக தான் அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ சினிமாக்காக ட்ரை பண்ணுறவங்க எந்த அளவு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு வந்து நழுவி போகுது. ஸோ அந்த இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஜான்வி ஃபர்ஸ்ட் மூவி ஸ்ரீதேவியோட டாக்டர். அந்த ஸ்ரீதேவியோட பியூட்டி அந்த பியூட்டி இருக்கு, நல்லாவே பார்க்கலாம். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சொன்னா நெக்ஸ்ட் பார்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட்ல இன்னும் அதிகமா இருக்கும். இந்த பார்ட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா அந்த half an hour whatever scenes she is there, she is a beauty. அவ்வளவுதான். இட்ஸ் a double action, but there is a twist. அது வந்து நீங்க பாருங்க. யார் போர்ஷன் அந்த 2 parts சொல்றீங்களா? Father and son both. Both are fantastic. ஒரு ஆக்டிங் ட்ரை பண்ணி லாஸ்ட்ல சக்சஸ் பண்ணான்னு சொல்றீங்க. இதே மாதிரி நம்ம 2 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டார் படம் பார்த்தோம். அதோட தாக்கம் இல்லை சார், அதுக்கு கம்பேர் பண்ண முடியாது. ஸ்டாரோடைய இது வேற, ஸ்டாரோடைய அதோடைய பிளாட் வேற, அதுல ஒரிஜினாலிட்டியா என்னென்ன இருக்கு, எப்படி ஒருத்தன் எப்படி வரான் அப்படிங்கிற மாதிரி சினிமா சைட்ல இருந்து வந்ததை பத்தி நீட்டா போட்டிருப்பாங்க. ஆனால் இதுல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது என்ன கதையுடைய போக்கு எங்கேயும் போகும். ஒரு கேங்ஸ்டர் வருவாங்க. நீங்க உங்களுடைய டிராவல் எங்க இருக்குன்னு உங்களால நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். எப்படி நீங்க அதை வந்து கரெக்டா ஸ்டோரி பிளாட் எங்க போயிட்டு உங்களுக்கே தெரியாது. நம்ம கடைசி தான் தெரியும். இவர் எல்லாரும் இதுக்காக தான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாட்ல ஒன்று முடிச்சிருவாங்க. எதோ ஓப்பன் பண்ணாங்களோ அது முடிப்பாங்க. அதுக்கு இடையில அதுக்கு உண்டானது எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லா வேற ஸ்டோரி பிளாட்ல போவாங்க. எனக்கு தெரியாது ப்ரோ. ஏதாவது இல்லைங்க மாட்டேங்கிறதுக்கா தெரியாது ப்ரோ. பிரபுதேவா தெரியும் ப்ரோ. நல்ல டான்சர், ஃபைட் சீன் நல்லா இருக்கு. வேதிகா தெரியல ப்ரோ. தெரியல ப்ரோ. படம் பிரபுதேவா ப்ரோ, பார்க்கலாம். நீங்க இப்படி கொஞ்சம் வாங்கல. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் யாரும் எனக்கு ஒரு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணு ப்ரோ. அதுக்கு அடுத்து அதை பத்தி உனக்கு நம்ம தனியா படம் பார்க்கும்போது அதை பத்தி பேசிப்போம். ஓகே ப்ரோ. 10க்கு 8 ப்ரோ.